ஹாய் மக்களே, இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்? ஆற்றுக்கு மீன் பிடிக்க வந்திருக்கோம். இந்த ஆற்றை பார்த்துக்குங்க. ஆற்றுல மட்டும் ஃபஸ்ட்டு போட்ட உடனே கிடைச்ச மீனை பார்த்துங்க. 1/2 கிலோ சைஸு சரியான மீன் மக்களே. இந்த மாதிரி மீன் பிடிக்கிறது முன்னேறணும்னா 200 அது ரெடி பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். டெலிவரி சார்ஜஸ் ஃப்ரீ. அதுக்கு நாங்களே கொடுத்துருவோம். டெலிவரி பணம் கொடுக்க மாட்டோம். நீங்கள் பணம் முள்ளுக்கு மட்டும் கொடுத்தா போதும். முள்ளை காமிங்க. இந்த மீனை பிடிச்ச முள்ளை காமிங்க. பார்த்துங்க, முள்ளை பாருங்கள் நண்பர்களே. நல்லா சைஸான முள்ளாக தான் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இந்த முள்ளில் தான் பார்த்திங்கன்னா இந்த மீன் மாட்டுச்சு. ஓகே, வேலையில் வரோம். அந்த வருது பாருங்க. ஆத்தாடி என்னடா அது? ஆனில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டாங்க. கொஞ்சம் லென்ஸ் தனிதான். அடுப்பு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு நண்பர்களே. எரியிற தெரியாது, கேஸுங்கிறதுனால வந்து தெரியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊதா கலரில் தெரியும். தோசைக்கல் இதுதான் பாருங்க. கீழே கல் வச்சா தெரியும்ல. தோசைக்கல் எல்லாமே வீட்டிலேருந்து கொண்டாண்டோம் பாருங்க. இருக்கிற எல்லாமே எல்லாத்தையும் தோசைக்கல்ல வச்சாச்சு. மட்டமாக இருக்கா? மட்டமாக இருக்குது. எண்ணெய் ஊற்றினா தெரிஞ்சு வேறு மட்டம் எங்கிட்ட கிடக்குன்னு. எண்ணெய் வாட்டில் ஓடும் பாருங்க. இப்போ லெவலாக இருக்குது. இப்போ வந்து இதே ஐடியாவா? இதுதான் ஐடியா. சூடு ஏறிச்சா? இன்னும் கொஞ்சம் அடுப்பு ஏற்றவா? லைட்டாக ஏற்றிக்கிறேன். ஏற்றுனே இப்போ என்ன 12ஆம் நம்பரில். ஓகே நண்பர்களே, கல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சூடு ஏறிச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். ஊற்றுங்க எண்ணெயை. எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் இங்கிட்டு தான் பல்லாம் கிடக்கு. ரெடியாக பாருங்க. ஏற்றலாம் போதும்டா. எண்ணெய் வந்து காஞ்சக்கப்புறம் மீனை போட்டுக்குவோம். லைட்டாக அங்கே ஏற்றுற மாதிரி இருக்கும். அப்படி சுற்றிக்குவோம். எண்ணெய் இல்லைங்களா பரவட்டும். ஓகேங்களா? வீட்டிலேருந்து எல்லா சாமானும் எடுத்துக்கொண்டேன். கரண்டிலாம் எடுத்துக்கொண்டேன். ஓகே நண்பர்களே, அடுப்பு செட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மீனை வந்து போட்டு வறுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எதாவது மீனை போடுறீங்க? ஃபஸ்ட்டு வந்து பெரிய மீனை போட்டுருமா? பெரிய மீன் போடியா? பெரிய மீனை போடுங்க முதல்ல. கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா மொரட்டு சைஸ் மீன் பிடிச்ச பெரிய மீன். அரை கிலோ மீன். முழு மீனாக போடுறோம். என்ன காஞ்சிச்சா? முதல்ல காஞ்சிச்சா? இல்லை காஞ்சிருச்சு. பொரியுது பாருங்க. ஃபோட்டோனே பொரிஞ்சிச்சு. அப்படியே ஆக்காதுங்க. அது சைடில் வந்து இந்த சின்ன மீனை ஒன்று போடுறோம். குட்டி மீனை போட்டுக்கிறோம். ஏன்னா வந்து இடம் கிடக்கிறதுனால போடுறோம். இன்னொரு குட்டி மீன் ஒன்று, அதோட சிலாம்போட வாய். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்ச மீன் வந்து நறுக்கி சுத்தம் பண்ணி அலசியாச்சு. இப்போ வந்து அடுத்து வந்து மசாலா தடவை போகிறோம். மசாலா தடவி புது வித அடுப்பில் பிடிக்க போகிறோம். இது வந்து அந்த அடுப்புக்கு யூஸ் பண்ணுறது வந்து ஃபயர் கேஸ் சொல்லுவாங்க. அடுப்பு தான் இருக்கு. அடுப்பு தான் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து அமேசானில் வாங்கினது, இப்போ கிடைக்காது. பிடி போட்டிருக்கோம். ஆச்சி மசாலா பொடி 10 ரூபா பாக்கெட்டு 2. அதில் ஆமாம், ஒன்று போட்டாவே போதும். இருந்தாலும் நாங்கள் 2 போடுறோம். அப்படியே தூரத்தில் காமிச்சோம்னா வறுக்கிற ஆள் கம்மா எல்லாம் தெரியும். பார்த்துக்குங்க. சால்ட் உப்பு போடுறோம். கொஞ்சம் போட்டுக்கிறோம். அதில் இருக்கும், இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். கொஞ்சம் டேஸ்ட்டு தெரியும். பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஆயில் ஊற்றுவா? தண்ணி ஊற்றுவாங்களா? ஆயில் தான் ஊற்றுவா. ஆனால் தண்ணி ஊற்றுவா. நம்ம தண்ணி கிடையாது இல்லை. ஆயில் ஊற்றிருக்கிறோம். தண்ணி தான் ஊற்றுவா. ரொம்ப ஊற்றுனா எங்களுக்கு மிச்சம் இல்லை. அதனால் அப்படி பரட்டிக்கிறோம். மிக்சிங் போட்டு தண்ணி தான் ஊற்றுவாங்க நினைக்கிறீங்க? தண்ணி வந்துடுவோமா? தண்ணி இங்கே இருக்குது. இந்த இதில் போய் மக்கள் எல்லாத்தையும் மிஸ் பண்ணியாச்சு. மிஸ் பண்ணி வெயிலில் கொஞ்சம் காய வச்சிருவோம். இதுதான் அடுப்பு எப்படி யூஸ் பண்ணுறது எனக்கு தெரியாது. இந்த அண்ணன் தான் கொடுக்குது. அண்ணன் தான் யூஸ் பண்ணுவார். இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா இந்த இருக்காருங்க. அடுப்பு வைக்கிறக்காண்டி இப்படி வெளியில் வந்து எடுத்துக்கணும் தோசைகள் வைக்கிறதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டே பார்த்தீங்கன்னா வெடிச்சு விட்டு போகிறோம். வெடிச்சு விட்டால் தான் மட்டை வந்து வைக்க முடியும். இதில் வந்து கேஸை மாட்டணும். இந்த கேஸை மாட்டணும். இது வந்து ஒரு லாக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த லாக் மேலே கரெக்டாக வச்சுட்டு இப்படி அமுக்கிட்டு இப்படி திருவினோம்னா லாக் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ அந்த வந்து இது வந்து சிலிண்டர் வந்து கூட்டுற குறைக்கிறது. இந்த இடத்துல வந்து அமுக்கிறது. இதை அமுக்கினோம்னா பிடிச்சிக்கலாம். நல்லாயிருக்கும். நல்லா தெரியுமா? சூப்பராக இருக்கும். அடுப்பு 10 வைக்கிறது. மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலா வந்து எல்லோரும் வீட்டில் போய் பரட்டுவாங்க. நாங்கள் தடவி இது பண்ண போகிறோம். இது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். முறையாக பண்ணுறோம். நல்லா உள்ளுக்கு நல்லா இறங்குற மாதிரி குளியாட்டி எடுத்துருவோம் மசாலாவில். ஆமாம், மீனை வந்து மசாலா குளியாட்டி எடுத்தாது நல்லா. வீட்டில் செஞ்சேன் நீங்கள் சாப்பிடுங்க, அது டேஸ்ட் இருக்காது. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச மீனை அங்கனே வறுக்கிறேன்.
அம்மா சமைச்சா நல்லா தான் இருக்கும். இது வந்து காட்டுக்குள்ள நாங்கள் பசங்களாக சமைக்கிறோம், மீன் பிடிச்சி இங்கே சமைக்கிறோம். பார்ப்போம் எப்படி இருக்கு டேஸ்ட்டு பாருங்க. வேறு லெவலில் இருக்குது, அருமையாக இருக்கே. ஓகே, நல்லா இருக்கியா? கொஞ்ச நேரம் அது ஊறட்டும். அது வெயிலில் ஊற வச்சுருக்கோம், ஓரத்தில் வச்சுருக்குறோம். அடுத்து எல்லா மீனுக்கும் பார்த்தீங்கன்னா மசாலா தடவிடுவோம். இது குட்டி மீன், இது பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் மீன், இது ரொம்ப தடவை வேண்டாம். தடவை பெரட்டி எடுத்துக்கலாமே அப்படியே போட்டு. உள்ளுக்கு அது இந்த காடி எடுத்துருக்கோம்னா அதுக்குள்ள இறங்காது மசாலா, நம்ம தான் வரல வச்சு அமைக்கி உள்ளே சேர்க்கணும். அப்படியா? இப்போ சும்மா அப்படி பச்சை மாதிரி பரட்டினோம்னா மசாலா உள்ளே ஒழுங்காக சேராது. இவ்வளவு வெட்டினாங்க காய்ச்சி, இந்த மீன் உள்ள வால் மட்டும் வெட்டினேன். நாங்கள் எதுக்காண்டி வெட்டலைன்னு இருந்தீங்கன்னா, இப்படியே போட்டோம்னா அடுப்பில் போடலாம். அடுப்பில் போடலாம், வால் வெட்டலான்னா அடுப்பில் போடலாம். பார்த்துக்குங்க, ஏன்னா அவங்க கையில் எடுக்கப்பா அந்த அதுக்கு தோசை கரண்டி அதை வச்சு பரட்டுறதுக்கு. இது என்னது? அது இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன பிள்ளைகளுக்குலாம் நல்லா சாப்பிடலாம். இது வந்து என்ன சொல்லணும், உழுவை மீன். உழுவை மீன் இது பச்சையாக தின்னாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்துக்குங்க. பச்சையாக நாங்கள் திங்க மாட்டோம், பச்சையெல்லாம் சாப்பிட முடியாது. ஏன் சாப்பிடலாம் மக்களே. அடுத்து பெரிய மீனாக தடவுறோம் பாருங்க. இதுதான் இருக்கிறதுல பெரிய முரட்டுக்கண்டை. ஆமாம், வெயிலுக்கு இது இருக்கிற எல்லா மசாலா இதில் அப்பிடுவோமா? அதில் அப்படி இப்படி திங்க முடியாது கிடப்போம். ஏன் அது நல்லா இருக்கு, மசாலா எவ்வளோ சேர்த்தா அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய மீன் நாங்கள் இது பண்ண போகிறேன், பார்த்துக்குங்க. ஆமாம், புரட்டிடுங்க மசாலாவை. இதுக்கு வந்து நிரம்ப உப்பு சாராக்காண்டி நிரம்ப மசாலா எல்லா மசாலாவும் இதில் தடவை போகிறோம். முதல்ல உப்பு கரெக்டாக தொட்டு நக்கி பார்த்தீங்கன்னா மசாலாவில் கரெக்டாக இருக்கா? நான் நக்கி பார்க்குறேன். எப்படி இருக்கு? உப்பு போதுமா? போதும், உரப்பு உப்பு கரெக்டாக இருக்குது. ஓகே, ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி தான் எனக்கு கிடைக்காது குடிக்கிறதுக்கு. அதுதான் இந்த ஆற்று ஃபுல்லாக தண்ணி எனக்கு தண்ணி இல்லைங்க, நீங்கள் குடிச்சிட வேண்டியதானே. நண்பர்களே, கொஞ்சம் நேரம் மசாலாவை போட்டு ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வறுப்போம். உடனே வறுத்தோம்னா அந்த மசாலா எண்ணெயில் போடும்போது தனித்தனியாக கலந்துரும். அதனால லைட்டாக கொஞ்சம் நேரம் ஊற விட்டு வெயிலில் வைக்க போகிறோம். வெயிலில் வச்சா கொஞ்சம் நல்லா சாரம். ஆமாம், நான் கட் பண்ணிக்கிறேன், நீங்கள் சொல்லிடுங்க அதே மாதிரி. தடவையாச்சு. இது வெயில் ஒரு 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் காய வச்சாத்தேன் இதில் உள்ள மிளகானா கலடாமல் இருக்கும். அந்த இதுனா எண்ணெயில் போடும்போது தனித்தனியாக கலடாது, நல்லா ஊறி இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்துங்க. அந்த இதை கொண்டாங்க, எது இதாங்க, இதை வச்சு ஒன்றுமே தெரியல. வெயில் வைக்க போகிறோம். ஃபுல்லாக ஆற்று மண் பகுதி. இதெல்லாம் எதனால் வச்சு இப்படி மூடுறோம்னா மண் பற்றக்கூடாது, காற்றுக்காண்டி வச்சு மூடிட்டோம். 1 ஹவர் கழிச்சு எடுப்போம். ரைட்டு, கையை கழுவிடுங்க போயிட்டு. மக்களே, மீன் வறுத்தாச்சு சாப்பிட போகிறோம். அடுப்புனா இப்போ கலட்டுறோம். அடுப்புனா கழட்டி வச்சுருங்கப்பா, சாப்பிட போகிறோம். எப்படி கலட்டுறோம்? எப்படியாச்சும் கலட்டுப்பா. திருவி கழட்டணும், எங்கேயாச்சும் திருவுங்களே, இங்கிட்டு திருங்க. அவ்வளோதான். அடுப்பு கழட்டியாச்சு, இந்த உள்ளே வச்சுட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாட்டமாக உள்ளே திருப்பி வச்சுக்குவோம். ஸ்டாண்டு இந்த பவுச் பார்த்துங்க. இந்த சூடு ஆறிடுச்சுல, உருகி போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வைக்க போகிறோம். மக்கள் இந்த மீன் தான் வரைச்சி சாப்பிட போகிறோம். அது வச்சா வச்சுட்டு போகிறோம், நமக்கு தேவையில்லை. காலிலேருந்து இந்த ஆள் வைக்கிறார் அடுப்பை. பவுச்செல்லாம் மட்டும் சூப்பராக கொடுத்துருக்கா அடுப்பு. எல்லாம் உள்ளே வச்சாச்சு. உள்ளே வச்சாச்சு ப்ரோ. இனி வந்து என்னென்னா மீன் வேட்டையில் இறங்க வேண்டியேன். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா மீனை வந்து வறுத்து சூப்பராக வச்சுட்டோமா. இப்போ வந்து சாப்பிட மக்களே, நான் பிடிச்ச மீனே நானே வறுத்து நானே நறுக்கி நானே சாப்பிட்றதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்குது. வீட்டில் விட அம்மா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சமைக்க மாட்டாயா. அல்டிமேட்டாக இருக்குது. சமைச்சிருக்கீங்க பாரு, வறுவல், செட்டிநாடு வறுவல். செட்டிநாடு வறுவலா? ஆமாம், பொடியில் அப்படி தானே எழுதிருந்துச்சு. ஆச்சி மசாலா பாச்சி செட்டிநாட்டிலான இருக்குது. அதுதான் சொல்கிறேன். தின்னுட்டு போகிறக்குள்ளே மீன் பிடிக்க முடியாது. சரி மக்களே,
இந்த மீனை ஃபுல்லாக